வெறும் மதம் மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது. இதில் வந்து 3 ஐடியாலஜி, பவர், சர்வைவல். சுன்னே, ஷியா அப்படின்னு 2 விதமான முஸ்லிம்ஸ் இருக்காங்க. மற்ற அரேபிக் நாடுகளில் பார்த்தீங்கன்னா சுன்னே முஸ்லிம்ஸ் தான் அதிகம். ஈரானில் வந்து ஷியா முஸ்லிம்ஸ் மாதிரி, ஈரான்னா ஈமன், லெபனன், பஹ்ரைன்ல வந்து ஷியா முஸ்லிம்ஸ் நிறைய பாப்புலேஷன். இந்த ஷியா முஸ்லிம்ஸ் இருக்கிற அந்த மாதிரி அந்த பெல்ட் ஃபெலோ கண்ட்ரீஸ்க்கு அவங்க கூட ஒற்றுமையா இருக்காங்க, அவங்களுக்குள்ள நிறைய ஹெல்ப் பண்றாங்க, அவங்க ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்த சைடு அரேபிக் கண்ட்ரீஸ் இந்த சுன்னே முஸ்லிம்ஸ்க்கு வந்து அது வந்து அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. யார் வந்து மிடில் ஈஸ்டே வழி நடத்துறது, அது நாங்களா தான் இருக்கணும் அப்படின்னு தான் அரேபிக் விரும்புறாங்க. ஈரான் வந்து பர்ஷியன்ஸ் தான், ஃபாசி மொழி பேசுகிறவங்க தான். அவங்க சிவிலைசேஷன் வழியாக பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா முன்னேறிட்டு வராங்க, அவங்களுக்குள்ள டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குது. இது வந்து இவங்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்கு. இவங்க வந்து நாளை பின்ன ஒரு பெரிய ஒரு த்ரெட்டாக நம்மளுக்கு இருப்பாங்களோங்கிற ஒரு பிரச்சனை இப்போ இல்லை, காலகாலமாக இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. இஸ்ரேலால் தனிப்பட்ட விதத்தில் ஈரானை வீழ்த்தவே முடியாது. புரியுதா? ஈரானும் ரொம்ப பவர்ஃபுல் தான். இந்த நாடுகள் மட்டும் மோதிச்சுன்னா ஒரு ஸ்டெப்பு இவங்க வந்து மேலேனே சொல்லலாம். ஈரான் தனியாக விழுத்த வாய்ப்பே கிடையாது. ஸோ இஸ்ரேலுக்கு யூஎஸ் உதவி தேவை. ஸோ இந்த இருக்கிற அரேப் கண்ட்ரீஸ்க்கும் இவங்களோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த காரணமாக வச்சுக்கிட்டு ஈரானை கம்ப்ளீட்டாக முடிக்கிறாங்க. இவங்க வந்து இஸ்ரேலும் இந்த அரேபிக் கண்ட்ரீஸும் யூஎஸை ப்ராப்பராக பயன்படுத்திட்டாங்க இந்த விஷயத்தில். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இது 3வது வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். இந்த போர் சம்பந்தமாக ஈரான், இஸ்ரேல், யூஎஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யாரு, வில்லன் யாரு, அப்படி இப்படின்னு சொல்லி 1008 விவாதங்கள் ஓடிட்டு இருந்தாலுமே கூட என்ன நடந்துச்சு, அட்டாக் எப்படி நடந்துச்சு, எப்படி அந்த தலைவர் கொல்லப்பட்டாரு, அதுக்கப்புறம் இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசிட்டு வந்தோம். இதில் ஸ்ட்ராட்டஜிக்காக யார் எதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க, யார் எதை மிஸ் பண்ணிட்டாங்க, சொதப்பிட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஏற்பட்ட பேரழிவு என்ன, இப்படியான பார்வையில் மட்டும்தான் நம்ம பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோக்களில் கூட. ஆனால் இந்த வீடியோவில் இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்க்கணுமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இந்த இஷ்யூ பற்றி சோஷியல் மீடியா ஃபுல்லாக நம்ம ஆளுங்களே கூட டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளை சுற்றி போராட்டம் கூட நடந்துட்டு இருக்குது, ஏன் சென்னையில் கூட நடந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் 2 டிபேட் இருக்குது இல்லையா. ஒன்று ஈரான் தான் கரெக்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் கரெக்டு அப்படின்ட்டு. இப்போ இஸ்ரேல் தான் கரெக்ட் அப்படின்றதுக்கு இஸ்ரேலுக்கு நியாயமான காரணங்கள்னு அவங்க ஒரு வெர்ஷன் வச்சிருப்பாங்க, ஈரான் தான் கரெக்ட்னு சொல்லி அதுக்கு ஒரு வெர்ஷன் வச்சிருப்பாங்க. ஏன் இப்போ வந்து ஈரான் வந்து ஓகே ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம், அப்போ சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் ஏன் அவங்கள வந்து தனிமைப்படுத்தினாங்க, அவங்கள ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுது. அப்போ ஒரு வகையில ஈரான் முட்டாள்தனம் பண்ணிச்சா, இல்லை கொள்கை பிடிப்போட உறுதியா நின்று அவங்களே வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி பலி கொடுத்துக்கிட்டாங்களா, அல்லது குரூவலானவங்களா? 3 ஆர்குமெண்ட்டுமே இருக்கு. ஈரான் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அப்படின்றத நம்ம சுரேன் அவர்களுக்கு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சுரேன். வணக்கம். நான் கேட்க வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சிச்சு. இல்லை, ஈரான் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு 2 விஷயம் மட்டும் சொல்லிடுங்க. ஒன்று, ஏன் எல்லாரும் ஒரே மதத்தை சார்ந்தவங்க ஏன் தனிமைப்படுத்தி இவங்க தனியாக இவங்களை பிரிச்சுக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கெட்டவங்கன்னு சொல்றதா, அல்லது வந்து பிழைக்க தெரியாதவங்கன்னு சொல்றதா, அல்லது கொள்கை பிடிப்பானவங்க, வீரர்கள், களத்தில் நின்று உயிர் கொடுத்தவங்கன்னு சொல்றதா, எப்படி பார்க்கலாம்? இதை ஸ்டார்டிங் 3 பிரிச்சுக்கலாம். ஈரான் பொறுத்த வரைக்கும் வெறும் மதம் மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது. இதில் வந்து 3 ஐடியாலஜி, பவர், சர்வைவல். நம்ம முன்னாடி பேசியிருந்தோம், ஈரானியன் ரெவல்யூஷன் 1979க்கு அப்புறம் அது முன்னாடி வரைக்கும் யூஎஸோட அலை தான். அவங்க இஸ்ரேலோடையும் நெருக்கமாக தான் இருந்தாங்க. ஓகே. அந்த ஈரானியன் ரெவல்யூஷன் வந்தக்கப்புறம் என்ன ஆகுது, ஆன்டி வெஸ்டர்ன் மூவ் எடுக்கிறாங்க, இஸ்ரேலை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஐடியா தியாலஜி இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல்லே படிச்சிருக்கோம் நம்ம. ஆமாம், ஷியாங்கிறது உங்களுக்கு 2 பிரிவாக இருக்கும், சுன்னே, ஷியா அப்படின்னு 2 விதமான முஸ்லீம்ஸ் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. மற்ற அரேபிக் நாடுகளில் பார்த்தீங்கன்னா சுன்னே முஸ்லீம்ஸ் தான் அதிகம். அவங்க வந்து மோர் தென் 85% சுன்னே முஸ்லீம். ஈரானில் வந்து ஷியா முஸ்லிம்ஸ் மாதிரி, ஈரான்னா ஈமன், லெபனன், பஹ்ரைன்ல வந்து ஷியா முஸ்லிம்ஸ் நிறைய பாப்புலேஷன் இருக்காங்க. இவங்களாம் தான் ஒரு டீம் மாதிரி. இந்த சைடு வந்து இவங்க வந்து சுன்னே முஸ்லிம்ஸ் அரேபிக். ஸோ ஈரானில் என்ன யூனிக்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 1979க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த சுப்ரீம் லீடர்னு ஒருத்தர் வந்துட்டார். ரிலீஜியஸாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரிலீஜியன் வந்து கவர்னன்ஸ்லையும் வருது.
ஸோ எல்லாத்துலேயும் இந்த ரிலீஜியனை கொண்டு வந்து அதன்படி வந்து வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதி தீவிர பற்று அப்படின்ற ஆமா, இதை வந்து சுனே அந்த அந்த பர்டிகுலர் முஸ்லிம்ஸ் வந்து இதை இந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. ரொம்ப மதம் சார்ந்து கிடையாது. இவங்க மோர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இதை தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க. உதாரணத்துக்கு பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்லயும் வந்து 80 to 85% சுனே முஸ்லிம்ஸ் தான் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான்லயும் அதே 80% மேல சுனே முஸ்லிம்ஸ் தான் இருக்காங்க. உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இவங்க தான் ரொம்ப அதிகம். இதனால ஈரான் வந்து என்ன பண்றாங்க, இந்த ஷியா முஸ்லிம்ஸ் இருக்கிற அந்த மாதிரி அந்த பெல்ட் ஃபெலோ கண்ட்ரீஸ்க்கு அவங்க கூட ஒற்றுமையா இருக்காங்க. அவங்களுக்குள்ள நிறைய ஹெல்ப் பண்றாங்க. அவங்களே ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, அவங்க ஒரு அவங்களே என்ன ஃப்ரேம் பண்றாங்கன்னா, ஒரு லீடர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த சைடு அராபிக் கண்ட்ரீஸ் இந்த சுன்னே முஸ்லிம்ஸ்க்கு வந்து அது வந்து அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதை வந்து அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, அது ஒரு த்ரெட்டா பாக்குறாங்க. இவங்க வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா போறாங்க. இது வந்து இதெல்லாம் கடந்து யார் வந்து மிடில் ஈஸ்டே வழி நடத்துறது, அது நாங்களா தான் இருக்கணும் அப்படின்னு தான் அராபிக் விரும்புறாங்க. ஸோ இது இன்னும் போக போக இது எப்படி எடுத்துட்டு போலாம்னா, பெர்ஷியன்ஸ் விசஸ் அராப்னு தான் நீங்க எடுத்துட்டு போகணும். ஈரான் வந்து பெர்ஷியன்ஸ் தான், ஃபாசி மொழி பேசுறவங்க தான் அவங்க. இன்னும் இல்லாமல் அவங்க எப்படி சொல்லுது, நல்ல ஒரு சிவிலைசேஷன் வழியாக பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா முன்னேறிட்டு வராங்க. அவங்களுக்குள்ள டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் அதிகமாக இருக்குது. இது வந்து இவங்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்குது. இது இவங்க வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டே இருக்காங்களே, நம்ம வந்து அராபை வந்து வழி நடத்துறது நம்ம தான், இவங்க வந்து நாளை பின்ன ஒரு பெரிய ஒரு த்ரெட்டா நம்மளுக்கு இருப்பாங்களோங்கிற ஒரு பிரச்சனை இப்போ இல்லை, காலகாலமாக இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ அது ஒரு உதாரணம். ஃபார் எக்ஸாம்பிள் சதாம் ஹுசேன் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஷியா முஸ்லிம்ஸை வந்து கொண்டு இருப்பார். ஸோ இந்த பிரச்சனை இப்போ இல்லை, காலகாலமாக போயிட்டு இருக்கு. நான் சொன்னது ஒரு உதாரணம் தான் இது. இந்த டிஃப்ரென்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது தான் ஒரு ஒரு பெரிய ரைவல்ரி. நம்ம இப்போ சொன்னால ஏன் இந்த இவங்கெல்லாம் வரதில்லைன்னு. அராபிக் கண்ட்ரீஸ்லாம் ஏன் வந்து வாஷிங்டன் யூஎஸோட க்ளோஸாக இருக்காங்கன்னா, அவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, ரிஜைம் சர்வைவல். அந்த அந்த கவர்னன்ஸாக அவங்க வந்து மிஸ் அவுட் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் யூஎஸோட செக்யூரிட்டி, அந்த ஒரு சேஃப் யூஎஸோட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக்லி உங்களுக்கு க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, சேஃப் ஜோன்ல ப்ளே பண்ணிக்கிட்டு அவங்களுடைய கண்ட்ரி டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். ஸோ அவங்க பற்று உறுதி அந்த இதுல வந்து அவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்காங்க. இவங்க வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வேர்ல்டு மத்தவங்களோட மிக்ஸ் ஆகி நம்ம ஒரு மாதிரி எடுத்துட்டு போலான்ற மாதிரியான மைண்ட் செட்ல இந்த கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. இப்படி புரிஞ்சுக்கலாம். ஆமா, இந்த லிஸ்ட் நான் சொன்ன பாத்தீங்களா, இவங்களுக்கு வந்து இதுதான் முக்கியம். ரிஜைம் வந்து விட்டுறக்கூடாது, அதை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். யூஎஸோட நம்மளுக்கு ஒரு சேஃப்டி வேணும், செக்யூரிட்டி நம்மளுக்கு வேணும், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வேணும். கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி தான். இதுக்கு நம்ம உதாரணத்துக்கு வந்து துபாய், அதுக்கப்புறம் எல்லாமே இது கீழே வந்துடும். சவுதி, துபாய் எல்லாருமே இது கீழே வந்துருவாங்க. இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு காலங்காலமான வித்தியாசம். இது வந்து ஒரு ரைவல்ரி உங்களுக்குள்ள இருக்கு. நான் எப்படி இதை பாக்குறேன்னா, எல்லாரும் சொல்றாங்க நம்ம வந்து யூஎஸ் இஸ்ரேல் சைடு எடுத்து பேசுறோம். யூஎஸ்ஏ அந்த கிளி நீங்க கிழிச்சிருக்கீங்கன்னு எத்தனையோ வீடியோல இதுல என்ன நடந்துச்சு யூஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, யூஎஸ் என்ன சொல்றாங்க, எங்களோட சோல்ஜர்ஸ்லாம் எவ்வளவு பேர் ஈரான் கொண்டுட்டாங்க அந்த பகுதியில் இருக்கிறது அவங்க சொல்றாங்க. ஈரான் சைட் நான் எப்படி பாக்குறேன்னா, இஸ்ரேல் ஈரானுக்கான பிரச்சனை போயிட்டு இருந்தது. இஸ்ரேலால தனிப்பட்ட விதத்துல ஈரானை வீழ்த்தவே முடியாது. புரியுதா? ஈரானும் ரொம்ப பவர்ஃபுல் தான். இந்த நாடுகள் மட்டும் மோதிச்சுன்னா ஈக்குவலான சேதாரம் இல்ல ஒரு ஸ்டெப்பு இவங்க வந்து மேலேனே சொல்லலாம். ஈரான் அப்படியா பிரதர்? தனியா விழுத்த வாய்ப்பே கிடையாது. அதனால என்ன பண்றாங்க இவங்க, இப்போ நான் சொன்ன ஈரானை தவிர்த்து இருக்கிறவங்க எல்லாருமே யூஎஸோட ஆலிஸ். ஓகே, ஸோ இஸ்ரேலுக்கு யூஎஸ் உதவி தேவை. ஸோ இந்த இருக்கிற அராப் கண்ட்ரீஸ்க்கும் இவங்களோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, இந்த காரணமா வச்சுக்கிட்டு ஈரானை கம்ப்ளீட்டா முடிக்கிறாங்க. ஓகே, இதனாலதான் இவங்களுக்கு எந்த உதவியும் இவங்க பண்ணல. ஈரான் வந்து மிசில் இவங்க இது தெரிஞ்சுதான் ஈரானும் காலகாலமா வந்து பார்த்துட்டு இருக்கு. காலகாலமா இவங்க ஒன்றும் நம்மளுக்கு வந்து விசுவாசமாவோ நம்மளுக்கு உதவி செய்ய போறதோ இல்லை. இவங்களுக்குள்ள அந்த ஷியா முஸ்லீம் அந்த சுன்னே முஸ்லீமான வித்தியாசம் இருந்துட்டே தான் இருக்கு. அப்போ நம்ம காலையில பேசும்போது கூட சொல்லியிருந்தோம், அவங்க ஏன் வந்து மிசைல் இவங்க மேலாம் விட்டாங்க அப்படின்னா அந்த பகை உணர்வு. ஆமா, இது அதான் உங்ககிட்ட இந்த ஷோக்கு முன்னாடி கேட்டேன். இதுக்கான கன்க்ளூஷன் நான் வந்து ரொம்ப சின்ன பையனா தான் நினைக்கிறேன். இதுக்கான கன்க்ளூஷனுக்கு டெஃபினட்டா என்னால கொண்டு வர முடியாது. அவங்க முழுக்க நான் வந்து எனக்கு ஐடியாலஜி தான் முக்கியம்.
நான் அந்த ஐடியாலஜி தான் ஃபாலோ பண்ணுவேன். என்னைக்குமே நான் வந்து உங்களுக்கு வந்து அடி பண்ணிய மாட்டேன், அடி அல்லது பண்ணிய வந்து மாட்டேன். இதாகி போக மாட்டேன், காம்ப்ரமைஸ் ஆகி வர மாட்டேன், அதுக்காக நான் செத்தாலும் பரவாயில்ல. ஆமா. இந்த மாரி ஒரு ஸ்டாண்ட் தான் அவங்க எடுத்திருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தான் ஈரான வந்து இவங்க அடிச்சதா நான் பார்க்கிறேன். நாங்க எங்க சேஃப்டியை பார்ப்போம், எங்க growth-அ பார்ப்போம், அதுக்காக நாங்க கொஞ்சம் மிங்கிள் ஆக வேண்டிய இடத்துல மிங்கிள் ஆகிக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறோம்ட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு பிளானா பார்க்கிறேன். இவங்க வந்து இஸ்ரேலும் இந்த அரபிக் கண்ட்ரீஸும் யுஎஸ் ப்ராப்பரா பயன்படுத்திட்டாங்க இந்த விஷயத்துல. ஓகே. இதனால பாருங்க ஈரான் ஏன் பெஸ்ட்னா அதோட ஆயில் தான் மெயின். அந்த ஆயிலோட டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்கு. இவங்க கிட்ட தான் அந்த அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் போகணும். அந்த பிரச்சனையும் இருக்கு. இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் கான ஒரு வார் தான் இது. ஓகே, ரைட். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தான் சொல்லணும். ம். அதாவது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எல்லா விதமான சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோ இல்ல வந்து நட்புறவோ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதே சமயத்துல வந்து காம்ப்ரமைஸும் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கிறவன் ஸ்மார்ட்டா ம். நல்லவனா, இல்ல வந்து என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி என்னுடைய கொள்கை பிடிப்பு என்னுடைய இரும்பு திரைக்குள்ள வாழ்ற வாழ்க்கை எவனும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வெளியாளுக்கு நான் அடிபணிஞ்சு போக மாட்டேன் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா நின்று அதுக்காக செத்தும் போறானே, ம். அவன் நல்லவனா அவன் ஸ்மார்ட் ஆனவனா அப்படிங்கிற அந்த ஒரு காமனான ஒரு கேள்வி. ஆமா. அது நீங்க பாத்து ரெண்டு பேருக்கும் ரெண்டு கதைகள் இருக்கு. ஈரான்ல கூட அந்த போராட்டம் பண்ணவங்கள வந்து க்ரூவல்ட்டி எல்லா சைடும் இருக்கு பிரதர். அதுவும் இருக்கு. இவங்க சைட்லயும் இருக்கு. இது இப்போ வந்து அழிக்கிறதும் ஒரு குரூவல்ட்டி தானே. எல்லாம் அந்த 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 கண்ட்ரியே அழிக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன், அந்த கண்ட்ரி ஒத்துமொத்தமா அந்த லீடரோட பேச்சை கேட்டு நாங்க அழியறதுக்கு ரெடின்னு சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல அந்த லீடர் தனிப்பட்ட விதத்துல நான் எடுக்கிற முடிவு இதுதான் அப்படிங்கறதுனால அந்த அந்த கண்ட்ரி ஒரு அழிவை நோக்கி இப்ப போயிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். பிரதர் காலையில பார்த்தோம், ம். ஆயிரக்கணக்கான மக்கள் கதறி அழுகிற காட்சியும் பார்த்தோம், கொண்டாடுற காட்சியும் பார்த்தோம். அதுக்கு பதில் அங்கேயே இருக்கு இல்லையா? புரியுது. அந்த இறப்பு செய்திக்காக ரெண்டையுமே அந்த நாட்டுல தானே பார்த்தோம். சோ அதான் சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அது ஏன்பா நீங்க அது இந்த மாதிரி நம்மளும் மத்தவங்க மாதிரி நிம்மதியா இருக்கலாமே அப்படின்னு இருக்காங்க. இது சரியா தப்பாங்கிறதெல்லாம் வந்து ஒரு நீண்ட நாள் ஒரு ஸ்டடி இது. புரியுது. இது நம்மளால சொல்லவும் முடியாது. அண்ட் அவங்க பார்வை பொறுத்தது. ஆமா, கண்டிப்பா டெஃபினட்டா அதான் உண்மை. ஸோ அதனால நான் வந்து இந்த சைடு எடுக்கிறேன், அந்த சைடு இந்த வீடியோ நான் மெயினா பண்றதுக்கு காரணமே இந்த சைடு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரி இதுதான். புரியுது. இது வந்து யாரு சைடு நல்லவங்க யாரு கெட்டவங்க, இவங்க காலகாலமா தப்பு பண்றாங்களா அவங்க காலகாலமா தப்பு பண்றாங்கிறது பெரியவங்க இருக்காங்க நிறைய பேர், அவங்க கிட்ட விடுவோம். அவங்களுக்கு நம்மளோட பெட்டரா தெரியும், அவங்க நம்மளுக்கு கைட் பண்றது சூப்பர் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் பிரதர். அடுத்த வீடியோல இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி.